இந்த உலகத்தோட பெஸ்ட் பாடிகார்டா கன்சிடர் பண்ணப்படுறவர் தான் யாசின் சுக்கோ. யாருப்பா இந்த யாசின் சுக்கோ? எதனால வந்துட்டு இவ்வளவு பெரிய பெஸ்ட் பாடிகார்டு ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இவர் யாருக்கு பாடிகார்டா இருக்காரு அப்படிங்கிறதுனால கிடையாதுங்க. இவர் தன்னோட பாடிகார்டு ஒர்க்கை எப்படி பண்றாரு அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு நீங்க உலகத்துல, அதாவது எங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும், உங்களுடைய மொபைல் இருக்கட்டும், இன்டர்நெட்ல போயிட்டு யாரு பெஸ்ட் பாடிகார்டு ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும். இவர் தன்னோட ஒர்க்கை எப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப டெடிகேட்டடா எந்த அளவுக்கு வந்து அட்டன்டிவா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்டன்டிவா இருந்து தன்னுடைய ஒர்க்கை வந்துட்டு ஒரு டெடிகேட்டட் மேனா வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்டர் மியாமி ஃபுட்பால் கிளப் மெஸ்ஸிய 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏலத்துல எடுத்தப்ப அவருக்கு பர்சனலா ஒரு பாடிகார்டு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் பேர் தான் யாசின் சுக்கோ. இவரை பத்தி தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான் 2 கண்ட்ரீஸ்லயுமே வந்து ஒரு நேவி ஆபீசரா ஒர்க் பண்ணிருக்காரு. இது போக இஸ் ஆல்சோ எம்எம்ஏ ஃபைட்டர் அண்ட் பாக்ஸர். இவர் வந்து ஃபைட்டிங் தெரியும், பாக்ஸிங் தெரியும். இன்னமுமே என்னதான் வந்து செக்யூரிட்டி ஒர்க் பண்ணாலுமே, பிசினஸ் நிறைய பண்ணிருந்தாலுமே இன்னமுமே வந்துட்டு அந்த எம்எம்ஏங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு ஃபைட்டராகவும் பாக்ஸராகவும் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. இவரோட பேசிக்கான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லியோனல் மெஸ்ஸி வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். அதாவது அவர் ஃபுட்பால் விளையாடும் போது சரி, அவர் ஃபுட்பால் கேம்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி, கேம்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமுக்கு போறாரு அப்படின்னாலும் அவரை வந்து மொத்தமா 100% ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுதான் இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது போக வந்துட்டு அவரோட டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்றது, ஃபேமிலியோட வெளியே போறாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாடி கார்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அதுதான் வந்துட்டு பேசிக்கா அவரோட ஒர்க். இவர் எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இவரோட ஒர்க்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மெஸ்ஸி ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது அப் அண்ட் டவுன் போயிட்டு தான் இருப்பாரு. பட் மெஸ்ஸி கூட சேர்ந்து இவருமே அப் அண்ட் டவுன் வாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கு. இது போக எப்பயுமே 24/7 அலர்ட்டாவே இருப்பாரு. மெஸ்ஸி மேல யாராவது ஒரு டிஷர்ட் தூக்கி போறாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த டிஷர்ட் கூட அவர் மேல பட விடாம அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் யாராவது பக்கத்துல வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா இருக்காரு. ஈவன் கிரவுண்ட்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. கிரவுண்ட்ல அவர் விளையாண்டுட்டு இருக்கும்போது 2-3 ஃபேன்ஸ் வந்து அவர் நோக்கி ஓடுவாங்க போட்டோ எடுக்கிறதுக்காண்டி. அதாவது லியோனல் மெஸ்ஸிய நோக்கி ஓடுவாங்க அவர் கூட போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. பட் இவரு அவர் வர்றதை பார்த்துக்கிட்டு வேகமா ஓடி போய் அந்த பையனையோ இருக்கட்டும், இல்லை அந்த ஃபேனா இருக்கட்டும் பிடிச்சி வெளியே அனுப்பி விட்டுறாரு. பட் இது ஒரு நல்ல நோக்கம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. மெஸ்ஸி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு ஃபேன் அப்படிங்கிறது தெரிய வந்து அந்த மெஸ்ஸி கூட போட்டோ எடுக்க வச்சுதான் அனுப்பி விடுறாரு. சோ என்னதான் வந்து தன்னோட டியூட்டில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலே வந்துட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அதாவது இப்போ லியோனல் மெஸ்ஸி வந்து ஒரு செலிபிரிட்டி, அவரோட நிறைய பேர் போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நோக்கத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல உள்ளத்தோடையும் வந்துட்டு நிறைய மக்களோட வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ செலிபிரிட்டிஸ், எத்தனையோ வந்து ஹாலிவுட் அண்ட் பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நிறைய பாடிகார்ட்ஸ், பர்சனல் பாடிகார்ட்ஸ் வச்சிருக்காங்க. பட் எந்த பாடிகார்டுக்குமே இல்லாத ஒரு தனித்தரம் வந்து இவர்கிட்ட இருக்குது. அதாவது எந்த செலிபிரிட்டிஸுக்குமே இல்லாத ஒரு தனி பாடிகார்டு வந்து இவருக்கு, அதாவது லியோனல் மெஸ்ஸி கிடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வரணும். லியோனல் மெஸ்ஸி இவர் எந்த அளவுக்கு வந்து புகழ்ச்சியா பேசுறாரு, அதை எந்த அளவுக்கு நம்புறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா வந்து அவர் 2023 வந்து பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் அவார்டு கொடுத்தாங்க. அதாவது வேலண்டினோ அவார்டு சொல்லுவாங்கல்ல, அந்த அவார்டை வந்து லியோனல் மெஸ்ஸி கொடுத்தாங்க. லியோனல் மெஸ்ஸி அந்த அவார்டை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் வந்து யாசினை கூப்பிட்டு, எனக்கு வந்து பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் அவார்டு கொடுத்தாங்க, பட் இந்த உலகத்துல பெஸ்ட் பாடிகார்டு அவார்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து உனக்கு தான். சோ அந்த அவார்டு என்ன, நான் வேலண்டினோவா வாங்கினேன், ஃபுட்பாலுக்கு வேலண்டினோவா வாங்கின இந்த அவார்டை வந்துட்டு நான் உனக்கு பெஸ்ட் பாடிகார்டு ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னா அது கிடையாது, கொடுத்து மாதிரி ரிட்டர்ன் வாங்கிட்டாரு. பட் இதுதான் அவரோட வேர்ட்ஸ் இருக்குதுல்ல, அந்த அளவுக்கு வந்து மெஸ்ஸி வந்து அந்த அளவுக்கு வந்து நம்புறாரு. நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஈவன் ரொனால்டோ இருக்கிறார். ரொனால்டோக்குமே வந்து நிறைய பாடிகார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் எந்த பாடிகார்ட்ஸுமே இந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்துல, டிஜிட்டல் உலகத்துல வந்து பேசப்படுறது கிடையாது. இவர் தான் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல வந்து ரொம்ப பெருமையா பேசப்படுறாரு. அதுக்கு காரணம் அவரோட அட்டன்டிவ்னஸ். அதாவது எந்த அளவுக்கு அவர் வந்து டெடிகேட்டடா தன்னோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால. சரி ப்ரோ, இவ்வளவு சொல்றீங்க, அவரோட மந்த்லி சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப ஷாக்கிங் ஆனது. இவர் பெர் மந்த் மட்டுமே 2.5 crores, அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து 2.5 crores பே பண்றாங்க. சோ பெர் இயர் அப்படி சொல்லணும்னா 30 crores, அட்லீஸ்ட் 30 crores வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இது போக ஆக்சுவலா அவர் நிறைய பிசினஸ்மே ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால வந்து மணிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்காது. சோ என்னதான் பிசினஸ் ரன் பண்ணாலுமே, என்னதான் ஒரு பெரிய பாக்ஸரா இருந்தாலுமே வந்துட்டு எதனால வந்து ஒரு பாடிகார்டு ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் வந்து எனக்குமே இருக்குது. ஒருவேளை அவர் ஃபியூச்சர்ல அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னா எனக்கு தெரிய வந்து அப்படின்னா ஐ வில் புட் another வீடியோ போட்டு. சோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு பாடிகார்டு வந்து தன்னோட ஒர்க்கை வந்து டெடிகேட்டா பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனால தான். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு டெடிகேட்டான ஒரு பாடிகார்டு வந்து கிடைச்சதே கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஒரு தனி நபரா வந்து பாடிகார்ட்லேயே ஒரு தனி நபரா வந்து இவர் சிறந்து வாங்கிட்டு இருக்காரு. சோ இவரை பத்தி உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், see you in the next video.